வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். யாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்திருக்காது. இது உங்களுக்கு மட்டுமே தங்க பொருந்தும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் சில நபர்களுக்கு செய்த உதவியே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிய ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அவர்கள் உதவி கேட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு நம்ம உதவியை செய்யலாம், அவர்களாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேறட்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து எத்தனையோ நபர்களுக்கு உதவிகளை செய்து கொடுத்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது கஷ்டப்பட்டாலோ அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாத உங்களுடைய மனமானது உங்களுக்குள்ள இருந்திருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களை பல முறைகள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். நம்ம இப்படி அனைவருக்கும் உதவி செய்யாமல் போனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நம்ம நன்றாகத்தானே இருக்கிறோம், தினசரி நம்ம வேலைக்கு போகிறோம், நம்மளால சம்பாதிக்க முடியும் என்றெல்லாம் உங்களுக்குள்ள நீங்களே யோசித்துக் கொண்டு உங்கள் முன்னால் முடியாத ஒரு நபர்களும் கண்ணீர் சிந்தி ஏதேனும் நபர்கள் வந்துவிட்டால் உடனடியாக அது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தான் நீங்கள் இன்னும் அமைந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் வித்தியாசமான ஒரு அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்த உதவிக்கு பின்னர் நீங்களே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் கூட நிச்சயமாக வந்திருக்கலாம். எனவே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்வது, அதை எப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் யோசித்து நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் யோசனைகள் இல்லாமல் வாழ்க்கைக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே மாறிவிடும் என்பதை இந்த ஒரு காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உதவிய மனிதர்களை ஒரு நாள் உங்களுக்கு எதிராகவே நின்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் இப்படி செய்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கூட நிச்சயமாக கிடையாது. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்த செயலை சிலர் தவறாக கூட பயன்படுத்தி இருக்கலாம். அந்த நாளுக்கு பிறகு இனிமேல் யாருக்கும் நம்ம உதவக்கூடாது என்று கூட நீங்கள் நிச்சயமாக நினைத்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். ஆனால் அந்த முடிவு உங்களுடைய உண்மையான குணமாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உதவி செய்வது தவறு கிடையாது. ஆனால் யாருக்கு எப்போது எந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்பதை அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். ஜோதிடத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் பிறருக்காக அதிகமாக சிந்திப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த நல்ல மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாத்து கொண்டால் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நடக்கும். அதே நேரத்தில் உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அதைவிட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக் கொள்வது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலும் உங்களுடைய மனதை உடைத்த காதலின் நினைவுகள் ஏன் இப்படி நடந்தது என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நிச்சயமாக ஈடேறி இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை என்பது ஒரு அழகான காவியமாகவே தொடங்கி இறுதியில் அது ஒரு பேரிழைப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்திருக்கலாம். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எனக்குள்ள தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பிற்கு அந்த உறவிடமிருந்து கிடைத்த ஏமாற்றங்களும் பிரிவும் உங்களுடைய மனதை அடியோடு உடைத்து போட்டது. எத்தனையோ வருடங்கள் கடந்தோ அல்லது சூழ்நிலைகள் மாறியிருந்தாலும் அந்த பழைய காதல் நினைவுகளும் உங்களை ஏமாற்றிய அந்த முகங்களும் இன்றும் உங்களுடைய நினைவலைகளில் ஒரு ஆறாத காயமாகவே இன்னும் இருந்து வந்து கொண்டே தான் இருக்கும். தனிமை நேரங்களில் உங்களை வதைத்து கொண்டே அந்த நினைவுகளும் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும், அது என்னை இந்த அளவுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டத்திற்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளிவிடும் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவங்களை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிரிகளின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடையக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுக்கு எதிரியாக எத்தனையோ நபர்கள் இருந்திருப்பார்கள். அது உங்களுடைய உண்மையான வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் என எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு எதிரிகள் என்பவர்கள் வளரத்தான் செய்வார்கள். உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டி
உங்களுடைய நல்ல ஒரு பெயரை கெடுக்க நினைத்த துரோகிகளும் மறைமுகமான எதிரிகளும் தங்களின் பலத்தை முற்றிலும் இழப்பார்கள். அதுபோல தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களை எப்பொழுது பார்த்தாலும் துன்புறுத்தி கொண்டே இருந்த நபர்கள் அனைவரும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையோ ஏதேனும் சின்ன சின்ன தவறுகளை செய்தால் கூட அவர்கள் இப்பொழுது வருத்தப்படுவார்கள். ஏன் இவனுடைய வாழ்க்கைக்குள்ள போனோம், ஏன் இந்த ஒரு தவறை நம்ம செய்துவிட்டோம் என்று நீங்களே வருந்தக்கூடிய ஒரு தருணங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருந்தும். அவர்கள் உங்களுக்கு எதிராக போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் தலைகீழாக மாறி அவர்களையே தாக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் எந்த போராட்டங்களும் செய்யாமலே உங்களுடைய நேர்மைகளும் காலத்தின் சக்கரங்களும் அவர்களை உங்களுக்கு முன்னால் மண்டியிட செய்திருக்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொற்கள் அனைத்தும் பொய்யென்று நிரூபணமாக்கி சமுதாயத்தில் உங்களுடைய கர்மமானது ஓங்கி நின்று எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இப்பொழுது சுட்டி காட்டும். அந்த அளவுக்கு ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யாருக்கும் தீங்கி நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைத்தார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா? நீங்கள் நல்லதாகவே இருக்கிறீர்கள் என்றால் அனைவரும் உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாகவே இருக்காது. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து அமைதியாக பொறாமைப்பட்டவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் வளரக்கூடாது என்று நினைத்து மறைமுகமாக தடை ஏற்படுத்த முயன்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. சில நேரங்களில் உங்களுடைய பெயரை கெடுக்க முயற்சிகள் நடந்திருக்கலாம். அந்த நாட்களில் நான் யாருக்கு கெடுதலும் செய்யவில்லையே, ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடந்தது என்று மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேதனைப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய உண்மையான உழைப்பும் நேர்மையும் காரணமாக தேவையற்ற தடைகளானது குறைந்து முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கலாம். ஜோதிடத்தில் சில காலங்கள் மறைமுக தடைகள் விலகும் காலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமையும் நிதானமும் மிகவும் முக்கியம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கவனங்கள் பிறர் மீது கிடையாது, உங்களுடைய இலக்கு மீது தான் இருக்க வேண்டும். காலங்கள் பல நேரங்களில் உண்மைக்கே துணை நிற்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டு அந்த உண்மைகளை உங்களுக்குள்ள வரவைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் ஈடேறி அது போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமையானது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக் கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் உண்டாகி அதுவும் உங்களுக்கு இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான காலங்களையும் தொடங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த நேரங்களை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே போதும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு விஷயத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.